வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆரம்பித்தாங்க. கருணா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பாடா! இந்து நெனச்சபடியே வந்துட்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, தம்பி நான் உன்கிட்ட பைக்கு கேட்டிருந்தேனே அப்படின்னு பாண்டிகிட்ட இந்துமதி வந்து கேட்குறாங்க. சிஸ்டர் நீங்க சொன்ன மாரியே வந்து எல்லாத்தையும் சூப்பரா வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இப்ப பாருங்களேன் இந்த பைக்கு ரொம்ப ஓட்டுறதுக்கு அருமையா இருக்க போதுன்னு சொன்னோனே, ட்ரையல் பண்ணி பாருங்க. அப்பதான் போட்டியில கலந்துக்கிறப்ப ரொம்பவே நல்லாருக்கும். அங்க போயிட்டு வந்து இது சரியில்ல, அது சரியில்லன்னு சொல்லக்கூடாதுல்ல. ஏதாவதுன்னா சொல்லுங்க. டக்குன்னு நான் வந்து சரி பண்ணி குடுத்துர்றேங்கிற மாரி பாண்டி வந்து சொன்னோனே, அப்படியே ஓட்டி பார்க்குறாங்க. பாண்டி ரொம்பவே சூப்பரா வந்து ரெடி பண்ணியிருக்கப்பா. ரொம்பவே ஜம்முன்னு இருக்கு. தொட்ட உடனே வந்து நல்லா வந்து வண்டி வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. நான் ரெடி பண்ணியிருக்கேன்ல, நல்லா தான் இருக்கும். சரி மத்தவங்க பார்க்கறதுக்குள்ள நீங்க போய் கலந்துக்கங்க. கிரவுண்டுக்கு வந்து வண்டி எடுத்துட்டு போங்கங்கிற மாரி சொன்னோனே, அப்படியே வண்டி எடுத்துட்டு கிரவுண்டுக்கு மட்டும் போயிட்டுருக்காங்க. ஒருத்தவங்க எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆளா, "உங்க பேர் என்னம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டக்குனு அவங்க பாட்டுக்கு வராங்க. வந்துட்டு பார்க்குறாங்க. "உன் பேரு, வண்டியில இருக்கிற நம்பரும் கரெக்ட்டா இருக்கா? ஆர்சி புக் நம்பருங்கிற மாரி எல்லாத்தையும் வந்து பார்த்து, பார்த்து வந்து ஒவ்வொரு ஆளா வந்து அனுப்பிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னது இவ்வளோ வந்து கட் அண்ட் ரைட்டா வந்து இருக்காங்க. என்ன செய்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளா அனுப்பிச்சுட்டு இருக்கிறப்ப, அப்பன்னு பார்த்து இந்த தகவல வந்து கேள்விப்படுறாங்க. அச்சச்சோ! இந்த புக்ல இருக்கிற பேரும், நம்ம அங்க குடுத்துருக்கிற பேரும் ஒண்ணா இருக்க வாய்ப்பு இல்லையே! இப்ப என்ன செய்ய போறோம்ன்னு தெரியலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, பாண்டி வந்து இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க. தூரத்துல இருந்து. "சிஸ்டர் ஏன் இப்படி பாட்டமா இருக்காங்க? ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்னாச்சு சிஸ்டர்? ஏன் இவ்வளோ வந்து பாட்டமா இருக்கீங்க?" "இல்ல பாண்டி, இங்க நான் கலந்துக்க முடியாது போல இருக்கு." "ஏன் இப்படி சொல்றீங்க?" "அப்படியெல்லாம் இல்ல. இங்க நீங்க தான் வந்து கலக்கு கலக்குன்னு கலக்க போறீங்க." அப்படின்னு பாண்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கு. ஆனா அப்படி நடக்க மாட்டேங்குதே!" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் சிஸ்டர்? ஏன் இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லப்பா, புக்ல இருக்கிற பேரும், நான் இங்க குடுத்துருக்கிற பேரும் வெவ்வேறு இருக்குல்ல. நீ தானே வந்து வண்டிய வந்து ரெடி பண்ணி குடுத்த." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா சிஸ்டர். இப்ப என்ன பண்றது? உங்க பேர்ல இருக்கிற வண்டினா, அச்சச்சோ! மாப்பிள்ளை கிட்ட இத அவசியம் வந்து சொல்லியே ஆவணுமே." அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து போறாங்க. இப்பன்னு பார்த்து ஃபோன எங்க வச்சேன்னு வேற தெரியலையே! சரி இங்க என்ன நடக்குதுங்கிற விஷயத்த வந்து பார்த்துட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபோன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்துமதி அவங்க கிட்ட வந்து நிக்கிறாங்க. "சொல்லுங்கம்மா, உங்க வண்டியில இருக்கிற புக்க காட்டுங்கன்னோனே, புக்ல இருக்கிற பேரு அப்படியே வந்து இந்த லிஸ்ட்ல பார்க்குறாங்க. "என்னம்மா இந்த வண்டி யாரோடது? உன் பேரு என்ன மொதல்ல?" அப்படின்னு சொல்லும்போது, "என் பேரு இந்துமதி." "சரி, உன் பேர் குடுத்துருக்க. ஆனா, உனக்கு சொந்தமா வண்டி இருக்கா? இல்லையான்னு ஆரம்பத்துல வந்து கேட்டோம்ல. வண்டி இருந்துச்சுன்னா தான் கலந்துக்கணும்னு சொன்னோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில நிச்சயம் உன்ன இங்க கலந்துக்க வைக்க முடியாதுன்னு அவங்க கட் அண்ட் ரைட்டா வந்து சொல்றாங்க. "சார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நான் ஒரு அவசர தேவைக்காக தான் இங்க கலந்துக்கிட்டேன். புரிஞ்சுக்கங்க சார். இங்க யாருக்கு தான் தேவை இல்லம்மா. இங்க எல்லாருக்குமே தேவை இருக்கு. ஏன் இந்த போட்டி நடத்துனேன்ல, எனக்கே ஒரு தேவை வந்து இருக்க தான் செய்யுது. பணம் கஷ்டம் யாருக்கு தான் வந்து இல்ல. இங்க ரூல்ஸ்ன்னு எதுக்கு வச்சிருக்கோம்? இது எல்லாம் கடைப்பிடிக்கணும். அப்படி இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். நீங்க சொல்ற மாரிலாம் எதுவும் தப்பாலாம் நடக்காது சார். என்ன மட்டும் அலோவ் பண்ணுங்கங்கிற மாரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல. நம்ப இந்துமதி, "என்னம்மா உனக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. சரியா? நீ ஒரு வேள போட்டியில வந்து ஜெயிச்சுட்டன்னு வச்சுக்கயேன், அதுக்கப்புறமேட்டுக்கு பெரிய பிரச்சனையாயிடும். அதனால தான் சொல்றேன். வேணா ஸ்பெஷல் பர்மிஷன் வேணா தரேன். இங்க இருந்து எனக்கு லிஸ்ட் எல்லாத்தையும் வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நீ வேற உங்க அப்பாவோட நிலைமையெல்லாம் வந்து சொல்லியிருக்க. எனக்கும் வந்து கஷ்டமா தான் இருக்கு. அதனால உனக்கு மட்டும் ஸ்பெஷல் அனுமதி வந்து தரேங்கிற மாரி சொல்றாங்க. என்ன போட்டி நடக்கிறதுக்குள்ள நீ வண்டி எடுத்துட்டு வந்தா மட்டும் போதும். சரியா? அதுக்கப்புறமேட்டுக்கு என்கிட்ட புக்க காட்டுனனா, நான் உன்ன இந்த போட்டி இருக்கிற இடத்துக்கு அலோவ் பண்ணுவேன். இல்லாட்டி நான் உன்ன அலோவ் பண்ண மாட்டேன். இவ்வளோ தான் என்னால முடியும். அவ்வளோதான். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போம்போது சார் சாருங்கிறாங்க. இது செஞ்சதே ரொம்ப அதிகங்கிற மாரி சொன்னோனே, இது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு, பாண்டி வந்து வேக வேகமா கருணாக்கு வந்து ஃபோன் அடிச்சு சொல்றாங்க. "டேய் என்னடா அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்க சொன்னேனே." "என்ன சொன்னாங்க?" நடந்ததெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க. "டேய் மாப்ள, அந்த வண்டிய நம்ப தான்டா வந்து வித்தோம். இப்ப என்னடா பண்றது? பாரதிய எப்படியாவது நம்ப அண்ணிகிட்ட வந்து ஒப்படைக்கணும்டா. சரி, அதுக்காக தான் நானும் ஆரம்பத்துலேருந்து முயற்சி பண்றேன். இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு, ஆறுதலா ஒரு சில வார்த்தை வந்து பேசிட்டு வான்னு சொன்னோனே, "அண்ணி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன். நான் எப்படியாவது அந்த வண்டிய கண்டுபிடிச்சு கொண்டு வந்து குடுக்க போறேன். பாண்டி, இந்த வண்டிய சரி பண்ணணும்னா, அதுவே ரொம்பவே கஷ்டம். நீ பக்கத்துல தான் இருக்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில, அந்த வண்டி எங்க இருக்குன்னே தெரியாது. அத தேடி கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஏரியாவுக்கு போயி, அவங்க எங்க இருக்காங்கன்னுலாம் தேடுறதெல்லாம் ஆகாத காரியம். அதுக்கப்புறம் அவங்க தருவாங்களா? நம்பிக்கையோட இருந்தா எல்லாமே நடக்கும். நீங்க நம்பிக்கைய மட்டும் விட்டுறாதீங்க. போட்டி ஆரம்பிக்கும்போது,
நீங்களும் அந்த லைனில் வந்து நிற்பீங்க போதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கருணாவை பார்க்குறதுக்காக வராங்க. என்ன மாப்பிள எங்கே அந்த வண்டியை கடைசியாக வந்து விற்றோம்? அட்ரஸ் ஞாபகம் இருக்கா? அட்ரஸ்லாம் பெருசா ஞாபகம் இல்ல மாப்ள. ஆனா வளசரவாக்கம்னு மட்டும் தெரியும். ஏரியா ரொம்ப பெருசாச்சே! எப்படி வந்து கண்டுபிடிக்க போறோம்? அப்படின்னு சொல்றப்ப, "வா போய் பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லி பேசிட்டு, நம்ம கருணாவும், பாண்டியும் அப்படியே வந்து பைக்ல வந்து வந்துட்டு இருக்காங்க. என்ன செய்யறதுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்றப்ப, ஒரு பக்கம் டக்குன்னு கருணாக்கு வந்து ஐடியா வந்து தோணுது. டேய் அந்த வண்டிய வித்து எப்படி இருந்தாலும் 4, 5 மாசம் இருக்கும். பக்கத்துல இருக்கிற சர்வீஸ்ல கொண்டு போய் விட்டிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும்ல. அவங்க கிட்ட வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது, மாப்ள இது எல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கும் போல இருக்கே. இதுல என்னடா கஷ்டம் இருக்கு? நேரம் தான் மாப்ள. இது ஒரு நாள், நாளைக்கு அப்படின்னு அவகாசம் இருந்திருந்தா, கண்டிப்பா நீ சொன்ன திட்டம்லாம் நிறைவேறிடும். ஆனா நமக்கு இருக்கிற வந்து அவகாசம் ரொம்ப கம்மியாச்சேன்னு சொன்னோனே, உனக்கு தான் சர்க்கிள் வந்து தெரியும்ல. ஆல்ரெடி இந்த ஃபோட்டோ வந்து வச்சிருக்கல. இத அங்க இருக்கிற மெக்கானிக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சு வை அப்படின்னு சொன்னோனே, எல்லாருக்கும் வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து பாண்டி வந்து வாய்ஸ் நோட் வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த வண்டி உங்க ஏரியால சர்வீஸ்க்கு வந்துச்சுன்னா, தயவு செஞ்சு தகவல் வந்து சொல்லுங்க. இந்த வண்டி இப்ப அவசரமா வந்து தேவைப்படுது. அப்படின்னு காரணத்தையும் வந்து சொல்லி வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஒருத்தர் வந்து பார்க்குறாரு. என்னது ரொம்ப அவசரம்னு போட்டிருக்கேன்னு சொல்லி அந்த காணொளியும் வந்து கேட்டதுக்கப்புறம், இது இந்த ஏரியால தானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க பாண்டிக்கு. பாண்டி என்ன பாண்டி வாய்ஸ் நோட்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்க? ஆமா உனக்கு எதுவும் தெரியுமா? ஆமா நானே வந்து 2, 3 வாட்டி அந்த வண்டிக்கு வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அவங்க நமக்கு தெரிஞ்ச கஸ்டமர் தான் அப்படின்னு சொன்னோனே, அப்படியா ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப அவனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்ப்பான்னு பாண்டியும் கருணாவும் பேசிட்டு இருக்கிறப்ப, சொல்லுங்க அவங்க வீட்டு அட்ரஸ் தெரியுமா? தெரு பேரு தெரியும். அங்க போய் பார்த்தீங்கன்னா, அந்த வண்டி ஒரு வேளை இருந்துச்சுன்னா பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லும்போது, சூப்பருங்க. ரொம்பவே சந்தோஷம். எப்படி இருந்தாலும் ஒரு 30, 40 வீடு தான் இருக்கும் அந்த தெருவுல. கண்டிப்பா வந்து புடிச்சிடலாம் பாண்டி. அதுவும் கால நேரம் தானே. இனிமேட்டு வண்டி எடுத்துட்டு போமாட்டாங்க. ஒருவேளை வண்டி எடுத்துட்டு போயிருந்தா, "டேய் இவ்வளோ தூரம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு மேல என்னடா உனக்கு வேணும்? அமைதியா வாடான்னு" சொல்லிட்டு வேக வேகமா வந்து போறாங்க. அந்த இடத்துல ஒவ்வொரு வீட்டையா வந்து பைக்ல வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. பாண்டி, இந்த வீடு தான் அது. இந்த வீட்ல தான் பாரதி வண்டி இருக்கு. நம்ப போய் கேட்கலான்னு சொல்லிட்டு சார்ன்னு வந்து கூப்பிடுறாங்க. ஒரு அம்மா மாட்டுக்கும் ஸ்கூட்டிய வந்து தொடச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரே ஒரு நன்றி கடன் வந்து நீங்க செய்யணும். தயவு செஞ்சு செய்வீங்களா? இந்த பைக் வந்து இப்போதைக்கு தேவைப்படுது. என்ன ஆச்சு? திடீர்னு பைக்லாம் கேட்குறீங்க? அப்படின்னு சொல்றப்ப, தயவு செஞ்சு குடுங்க. நீங்களும் வேணாலும் வாங்க. ஒரு போட்டி வந்து நடக்குது. அந்த போட்டியில கலந்துக்கணும்னா இந்த வண்டியில ஆர்சி புக் இருக்கும் பாருங்களேன்னு சொன்னோன்னே, இந்துமதின்னு இருக்கு. தயவு செஞ்சு இந்த வண்டிய வந்து குடுத்தீங்கன்னா, என் பொண்டாட்டி கலந்துப்பா. கலந்துக்கிட்டு பைக் வேணாலும் ஒப்படைச்சிடுறேன். இல்லாட்டி நீ இந்த வண்டிய எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குனீங்களோ, அந்த பேமெண்ட் வேணாலும் நான் குடுத்துர்றேன். ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்பாவையும், அம்மாவையும் கூப்பிடுறாங்க. பொண்டாட்டிக்கு அவங்க அப்பாவ காப்பாத்தணும். என்னோட சொந்த மாமனார தயவு செஞ்சு இந்த பைக் இருந்தா தான் போட்டியிலே கலந்துக்க முடியும். நான் உங்களுக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டுருக்கேன். தயவு செஞ்சு இந்த பைக்க என்னோட அனுப்பிச்சு வைப்பீங்களா? இல்ல நீங்களும் வந்தாலும் பரவால்ல. இல்ல இந்த பைக்குக்கு தேவையான பணம் குடுக்கணும்னு சொன்னா கூட நான் வந்து தயாரா இருக்கேங்க. எது வேணாலும் வசதி. தயவு செஞ்சு இந்த பைக்க ஒரு 2 மணி நேரம் மட்டும் குடுத்தீங்கன்னா கூட எனக்கு போதும். என் பொண்டாட்டி கிட்ட இப்ப நம்பிக்கையே இல்லாம இருக்காங்க. இந்த பைக்க மட்டும் குடுத்தா போதும். ஒருத்தர நல்லபடியா வந்து காப்பாத்திறலாம். என்ன தம்பி இப்படியெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு நாங்க வேணான்னு நான் சொல்லப்போறோம். கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். நானும் பொண்ண பெத்தவன் தான் தம்பி. இங்கேருந்து பைக்க வந்து எடுத்துட்டு போலாம். திருப்பி இங்க வந்து கொண்டு வந்து ஒப்படைச்சுருங்க. என் கூட வரலையா? இந்த காலத்தில மாமனாருக்காகவும், மனைவிக்காகவும் இவ்வளோ தூரம் வந்து கேட்குறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த போட்டியில நானும் வந்து கேள்விப்பட்டுருக்கேன். நீங்க கலந்துக்கங்க. திருப்பியும் பைக்கெல்லாம் வந்து உங்க வேலையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு என்கிட்ட ஒப்படைச்சா போதுங்கிற மாரி பொண்ணோட அப்பாவும், அந்த பொண்ணும் வந்து பேசினோனே, சரிங்கிற மாரி கருணா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு, ஆனந்தமா வந்து பேசுறாங்க. "ரொம்பவே நன்றிங்க. நீங்க தருவீங்களோ, மாட்டீங்களோன்னு நெனச்சு கேட்டுட்டு இருந்தேன். தம்பி, நீங்க கேட்ட பக்குவமும், நிதானமும், பொறுமையா கேட்ட பண்பும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்க தாராளமா எடுத்துட்டு போங்கங்கிற மாரி அவர் வந்து அனுமதி குடுத்துர்றாங்க. இது போதுங்க. என் பொண்டாட்டிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து கிடைச்சிருச்சு. பைக்க வந்து நம்ம கருணா வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. மாப்ள நீ மாட்டுக்கும் வேக வேகமா வந்து திருவாத மாப்ள. அப்புறம் அங்க போயிட்டு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு பைக்க வந்து பார்த்து பக்குவமா வந்து எடுத்துட்டு வராங்க. சிஸ்டர் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நல்லது தான் நடக்கப் போகுதுன்னு நம்ம பாண்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். போட்டி வந்து இன்னும் ஆரம்பிக்க 10, 15 நிமிஷம் தான் இருக்கு. அப்பன்னு பார்த்து திருப்பி வராங்க. என்னம்மா அந்த பைக்க கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? இன்னும் இல்ல சார். ஆனா தேட போயிருக்காங்க. ஓ! தேட போயிருக்காங்களா? சரி, சரி. இருந்தாலும் நான் உனக்கு குடுத்த வாக்குறுதி தான். இன்னும் 15 நிமிஷம் உனக்காக வந்து வெயிட் பண்ணுவேன். சரியாங்கிற மாரி சொல்லிட்டு,
அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. இந்துமதி போட்டி இருக்கிற இடத்துக்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி இருந்தாலும் கருணா அவர் மனைவிக்காக பைக்கை வந்து ஒப்படைக்க தான் போகிறாரு. செம மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்.